Hi friends, welcome to me and my life. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல என்னோட க்ளீனிங் ரூட்டீன், அப்புறம் ஒரு சூப்பரான ரெசிபி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்காக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போயிருந்தோம். அங்கே என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றதையும் இந்த vlogல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் போட போகிறேன் புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த vlog பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் எடுத்தது. ஸோ அன்றைக்கி வந்து ரெகுலராக வீட்டில் இருக்கக்கூடிய க்ளீனிங் ஒர்க் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து இந்த பூஜை கபோர்ட் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சிடலாமேன்னு பார்த்தேன். வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பூஜை கபோர்டை க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போவுமே பூஜை கபோர்டு வந்து க்ளீனாகவே இருக்கும். நம்ம மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னோன்னா கொஞ்சம் நிறைய டஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே சேர்ந்த மாதிரி ஆகிடும். அப்படின்றதுனால எப்போவுமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுவேன். அதே மாதிரி பூஜை பொருளையும் வாரத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணும்போது இப்போது இன்கேஸ் வந்து நம்மளுக்கு சில நேரங்களில் ஏதோ உடம்பு முடியல, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, அந்த டைமில் வந்து நம்மளுக்கு இதை க்ளீன் பண்ண முடியல அப்படின்னா கூட ஓரளவு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். உள்ளே வந்து எப்பவும் க்ளீனாகவே இருக்கும். ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் க்ளீனிங் அப்படின்றத நான் எப்போவுமே ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் வந்து பூஜை கப்போட க்ளீன் பண்ணும்போது கொஞ்சம் பன்னீர், அப்புறம் ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இதெல்லாம் சேர்த்து தண்ணியில் கலந்துட்டு தொடச்சோம் அப்படின்னா பூஜை கபோர்டு வந்து எப்போவுமே வாசனையாக இருக்கும். அதே மாதிரி ஃபோட்டோஸ் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பொட்டு வைக்கும்போதும் நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கலந்துட்டு அந்த பொட்டெல்லாம் வச்சிங்கன்னா பூஜை கபோர்டை ஓப்பன் பண்ணும்போது எப்போவுமே நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி சில டிப்ஸ்லாம் வந்து நான் பூஜை கபோர்டு ஆர்கனைசேஷன் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருக்கேன். விருப்பப்படுறவங்க அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டே எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் எல்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இதெல்லாமே வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடியது. நான் அந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால என்னோடய வீடை நான் எப்போவுமே க்ளீனாகவும் ஆர்கனைஸ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால ஷேர் பண்ணுறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்ஸாக கூட இருக்கலாம், பட் வந்து சில பேர் ரெகுலராக ஃபாலோ பண்ணாமல் கூட இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு குட்டி ரிமைண்டராக இருக்குமே அப்படின்றதுனால நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். வீடு வந்து எப்போவும் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் டஸ்டிங் அப்படின்றது நீங்கள் சீலிங்கில் மட்டும் டஸ்டிங் பண்ணுறதோடு இல்லாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான திங்ஸ் எல்லாமே ரெகுலராக நீங்கள் டஸ்டிங் பண்ணிங்கனாலே வீடு எப்பவும் பளிச்சுன்னு இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சோஃபாவாக இருக்கட்டும், டீப்பாயாக இருக்கட்டும், டிவியாக இருக்கட்டும், நம்ம வாலில் ஹேங் பண்ணியிருக்க ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம கவனிக்காமவே விட்டுருவோம். ஸோ அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டஸ்ட்டு வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டஸ்ட்டு அதிகமாக அந்த பொருட்களில் சேர்ந்துட்டே இருக்கும்போது அந்த பொருளுமே பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்காது. அதனால நம்ம வீடு வந்து கொஞ்சம் ஏதோ மெஸ்ஸியாக இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் டஸ்டிங் அப்படின்றத ரெகுலர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் நம்மளோட ஹெல்த்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. வீட்டில் நிறைய டஸ்ட்டு சேர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கே தெரியாமல் சில சின்ன ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். நமக்கு இதனால தான் வருது அப்படின்றதே தெரியாது. சில பேருக்கு ஸ்கின் அலர்ஜி வரும், இல்லை தும்மல் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். இன்னும் சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அந்த டஸ்டிங் ப்ராப்ளம்னால வந்துட்டே இருக்கும். அதை நம்ம கவனிக்காமே விட்டுருவோம். எல்லாத்தையும் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் வீட்டு வந்து அதிகமாக தூசியாக வச்சிட்ருக்கிறதுனால தான் அந்த ஹெல்த் இஷ்யூஸ்லாம் நம்மளுக்கு வந்திருக்கும் அப்படின்றதே ரொம்ப லேட்டாக தான் தெரிஞ்சுக்குவோம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் டஸ்டிங் பண்ணுறத ரெகுலரைஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளோட பெட்ரூம் வந்து எப்போவும் டஸ்ட் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லது, வீடும் எப்பவும் பளிச்சுன்னு இருக்கும். அப்புறம் நம்மள சில பேர் வந்து சொல்வீங்க, நான் என்னோடய வீட்டை டெய்லி க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரெகுலராக க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஹேபிட் இருக்குது, இருந்தாலுமே எங்கேயோ நான் மிஸ்டேக் பண்ணுறேனோன்னு தோணுது, ஏனோ வீடு வந்து ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்குது, அழுக்காக இருக்க மாதிரி தெரியுது, ஏன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி சொல்கிறவங்க வீட்டை க்ளீன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் சில விஷயங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்ஸோட டோர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். அதில் நிறைய நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கும், நிறைய தூசி அடைஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம துடைக்காமவே வச்சுருப்போம். அந்த டோரில் நிறைய அழுக்கு சேர்ந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சுவர், அதில் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா நிறைய கிறுக்கி வச்சுருப்பாங்க, இல்லை கிச்சன் சுவராக இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு வந்து ஒட்டியிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்விட்ச் போர்டெலாம் நம்ம ரெகுலராக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்றதுனால நம்ம ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒட்டியே அதில் நிறைய அழுக்கு சேர்ந்துருக்கும்.
அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய லைட்ஸ், முக்கியமாக கிச்சனில் இருக்கக்கூடிய லைட் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுக்கு சேர்ந்து அழுக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உடனே வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீட்டோடு சேர்த்து இந்த பொருள்களும் க்ளீனாக இருக்கிறதுனால வீடு பார்க்கறதுக்கு எப்போவுமே பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டு அப்புறம் ஒரு நாள் உட்காந்து க்ளீன் பண்ணோன்னா க்ளீனிங் வேலைகளும் கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வீடும் பார்த்திங்கன்னா எங்கேயோ வந்து நம்ம அழுக்காக வச்சுருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனித்து பார்த்து க்ளீன் பண்ணுறதை ரெகுலரைஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே வீடு எப்பவும் சுத்தமாக இருக்கும். அடுத்ததாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வெலை மீன் குழம்பு வச்சுட்ருக்கேன். அதுக்கு வந்து மண் சட்டியில் ஒரு 6 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகுழுந்து, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சு விட்டதுக்கப்புறம் 20 சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கினது சேர்த்துருக்கேன். ஒரு 15 பூண்டு பல். இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு 5 ஸ்பூன் குழம்பு மசாலா தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அதையும் நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அது கூட இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுருக்கேன். அது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழ அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். அந்த புளி தண்ணி பச்சை வாசனை போக கொதிச்சதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா வெலை மீனை வந்து அதில் சேர்த்துட்டேன். அந்த வெலை மீன் வந்து சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நறுக்கி வச்ச மாங்காவும் ஒரு 3-4 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு ஓரங்களை மட்டும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 4 நிமிஷம் நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா நல்ல மணக்க மண் சட்டியில் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா ஈவினிங் வந்து ஒரு சின்ன பர்ச்சேஸ்க்காக ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போயிருந்தோம். ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக தான் ஏதாவது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ் ஸ்மார்ட் போயிருந்தோம். அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் இருக்கும்ல, நம்ம ரெகுலராக டே டு டே லைஃப்பில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடியதெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் அதோட வெயிட் எவ்வளவு, அந்த வெயிட்டுக்கு ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டாக இருந்தது, ஆனால் அதோட ப்ரைஸ் எல்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சிலையோ இல்லை நான் நினச்சதை விட கம்மியான ரேஞ்சிலையோ கூட இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. நான் பார்த்ததில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது, இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டீமர் தான். இந்த ஸ்டீமர் வந்து நம்மளோட குக்கிங் சேனலில் நான் வின் பண்ண வின்னர்ஸ்க்கெல்லாம் வந்து கிஃப்டாகவும் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஆன்லைனில் 500 சம்திங் வந்துருந்துச்சு இந்த ஸ்டீமர். இதில் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயறு வேக வைக்கலாம், அப்புறம் வந்து கார்ன் வேக வைக்கிறதுக்கு, கிழங்கு வகைகள் வேக வைக்கிறது, கொழக்கட்டை பண்ணுறது, மோமோஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வேக வைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே இதில் தாராளமாக பண்ணலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் 3 ஸ்டீமராக வந்து கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து 2 மேலே இருக்குது ஸ்டீமர், கீழே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா பாத்திரம், அதில் நம்ம தண்ணி விட்டுட்டு மேலே 2ஐயும் வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 500 சம்திங், நியர்லி 600 கிட்ட வந்தது. அந்த 600 ருபீஸ்க்கு அந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதோட வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ஹேண்டில் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ப்ராடக்ட். ஸோ அது வந்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் நம்ம சர்விங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது, கிச்சனில் யூஸ் பண்ணுறதுலாம் நிறைய டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அந்த அண்ணா வந்து குக்கர்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஆஃபரில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க. நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த குக்கர்லாம். பார்த்தீங்கன்னா இந்த குக்கரோட வெயிட்டும் சரி, இதோட ஹேண்டிலும் சரி, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இண்டக்ஷனில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த குக்கர்லாம். இது வந்து 3 லிட்டர் குக்கர். இதோட ப்ரைஸ் வந்து 900 சம்திங் சொன்னாங்க. கரெக்டான ப்ரைஸ் வந்து தெரியல, ஆனால் 900 சம்திங் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஃப்ரிட்ஜில் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து நிறைய அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே 49 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நிறைய லஞ்ச் பாக்ஸ் தான் சூப்பராக இருந்தது. அதுவும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம
பொரியல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இருந்துச்சு. அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இந்த சைடு வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் குட்டீஸ் எல்லாருக்குமே லீவ் விட்டுருப்பாங்க. ஸோ இந்த டைமில் வந்து நிறைய அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இல்லையா? லஞ்ச் பாக்ஸாக இருக்கட்டும், பென்சில் பாக்ஸாக இருக்கும், வாட்டர் பாட்டில், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து அங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்துச்சு. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து எல்லா ரிலையன்ஸ் ஸ்மார்ட்லேயும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒர்க் பண்ணவங்க சொன்னாங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கிளிப்பிங்ஸை எடுத்து வச்சேன். ஏன்னா பார்க்குற உங்களுக்கும் உங்களோட ஊரில் ரிலையன்ஸ் ஸ்மார்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பொருள்லாம் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே போய் பார்க்கலாம் இல்லையா? ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் ஒரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளாஸ் வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு ரேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் பேஸ் இருக்கக்கூடிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல, நல்ல பெரிய பெரிய பாத்திரங்கள் நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் ஆல்ரெடி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்த ப்ரைஸ்லேருந்து 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. இது சம்மர் ஆஃபர்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஷுவராக தெரியல. இந்த மாதிரி பால் பாத்திரங்கள்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து நல்லா வெயிட்டாக இருந்தது. ஹேண்டில்லாம் வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த கடாய் ஐட்டம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேஸ் வந்து அவ்வளோ திக்காக இருந்துச்சு. நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலுமே எதுவும் அடிப்பிடிக்காத மாதிரி அந்தளவுக்கு நல்லா திக்கான பேஸ் பாட்டம் இருக்கக்கூடிய கடாயெல்லாம் வந்து 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. எல்லாமே 50% ஆஃபர் அப்படின்றப்போ 500 போட்டிருந்தாங்கன்னா நியர்லி வந்து 250 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த பால் பாத்திரம்லாம் நான் காமிச்சேன்ல, அதெல்லாம் 125 தான் சொன்னாங்க. ஸோ அப்புறம் இந்த டீ, காஃபி, சுகர் வைக்கக்கூடிய ஒரே மாதிரி இருக்கக்கூடிய கண்டெய்னர் இருக்குல்ல, நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பில் கூட வச்சுருப்பேன். இதோட ப்ரைஸ் வந்து 149 அப்படின்னு சொல்லி அங்கே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக வந்து இந்த டீ கப் கலெக்ஷன்ஸ் அங்கே இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஒவ்வொன்றுமே வந்து அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து ஒரு மாதிரி அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வழியாக அந்த ஃப்ளோர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு. அங்கே என்னெல்லாம் திங்ஸ் இருக்குது அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்து வச்சுக்கலாமே. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் போகும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றதுனால பார்த்துட்டு வந்தாச்சு. ஃபைனலாக நாங்கள் வாங்கின கிஃப்ட் என்ன அப்படின்றது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது செட் ஆஃப் 3 ஹாட் பாக்ஸஸ். இது 3மே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடியது. மேலே அந்த லிட் பகுதியும் கீழே வெளிப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பேஸ் பகுதியும் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருந்தாங்க. பட் உள்பகுதியும் வெளியில் இருக்கக்கூடிய இந்த சுற்றியில் இருக்கக்கூடிய பகுதியும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்றதுனால நம்ம தாராளமாக சாப்பாடை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருந்துச்சுங்க. நானே வந்து நெக்ஸ்ட் டைம் அங்கே போகும்போது வீட்டுக்கு ஒன்று வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. ஸோ கிஃப்ட் பர்பஸ்க்குமே தாராளமாக கொடுக்கலாம். நாங்கள் வந்து அழகாக அந்த ஹாட் பாக்ஸ் செட்டை வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. இந்த விலாக் இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான விலாகோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.